ஹே ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பவி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி 1க்கு தேங்காய் சுட்டவங்க எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த தேங்காயை வந்து எந்த ஒரு சின்ன நார் கூட இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துடணுங்க. அந்த கொம்பு இது எல்லாத்தையுமே உடச்சிட்டு நல்லா தேய்ச்சி வலுன்னு அப்படியே பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டியில் கொஞ்சம் எள், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இதெல்லாம் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த பச்சை வாசம் போகும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டுக்கடல, அவல், அதுக்கப்புறம் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் விட வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் எங்களுக்கு வெல்லம் கிடைக்கல, அதனால் நாங்கள் நாட்டு சர்க்கரை தான் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடு வச்சுக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த செஞ்சு வச்ச தேங்காய் என்ன பண்ணணும்னா மேலே அந்த கண் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் ரவுண்டாக ஓட்டை போட்டு எடுத்து அதுக்குள்ளே இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் கொட்டிட்டு வெளியில் வந்து ஊற்றி வச்சிடணும் ஒரு பாத்திரத்தில், ஓகேங்களா? அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இது ஒரு கை அதுக்குள்ளே போட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி, அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றணும். இது கொஞ்சம் போடணும், தேங்காய் தண்ணி ஊற்றணும், இது கொஞ்சம் போடணும், தேங்காய் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்படியே வந்துட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தேங்காய் வந்துட்டு ஃபுல்லாகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணணுங்க, ஓகேங்களா? நல்லா அதுதான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், ஏன் டேரெக்டாக தேங்காய் தண்ணியை வந்துட்டு அதிலேயே ஊற்றிட்டு நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படி சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் வந்துட்டு தேங்காய் தண்ணியை நம்ம அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா கையெல்லாம் ஒட்டிக்கும், பிசு பிசுன்னு இருக்கும், செய்யவே முடியாது, நல்லாவே இருக்காது. அதுக்காக தான் இப்படி பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரம் கையில் ஒட்டாது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோங்க. பார்த்திங்களா, இப்படி தான் வந்துட்டு அந்த தேங்காய்க்குள்ளார நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃப் எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு கோன் ஊசி இருக்குல்ல அது வச்சுக்கோங்க. அதை வச்சு உள்ளே தள்ளி நல்லா ஸ்டஃப்பிங் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி விடணும், அப்புறம் இது கொஞ்சம் போடணும். அப்படியே போட்டிங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ளேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்திங்களா, இப்படி தான் பண்ணணும். நாங்கள் வந்துட்டு மொத்தமாக 2 தேங்காய் வாங்கினோங்க. ஒரு தேங்காய்க்கு பண்ணிகிட்ருக்காரு. அது பண்ணி முடித்தோன்னா அடுத்து இன்னொன்று ஒரு தேங்காய் இருக்குது, அதுக்கு உள்ள ஸ்டஃப்பிங் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம வச்சுருக்க அந்த 2 தேங்காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றணும், அது கொஞ்சம் உள்ளே போடணும், தேங்காய் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், உள்ளே போடணும். இப்படியே ஃபுல்லாக அது நம்புற வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு தேங்காய் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து 2 தேங்காய் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே நல்லா இதாக டேஸ்ட்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயில் அந்த குச்சியை வச்சுட்டு நல்லா தட்டி உள்ளே எடுத்து இந்த மாதிரி நம்ம குத்தி வச்சுக்கணும். இதை தான் நம்ம நெருப்பில் காட்டணும், அப்போ தான் நமக்கு கை சுடாது. அதுக்காக நம்ம அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் அடுப்பு பற்ற வச்சு நாங்கள் வந்துட்டு தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம். இப்போவே பார்த்திங்கன்னா மணி 6-7 மணி பக்கமாக ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சுடும்போது வந்து அப்படியே வச்சிடக்கூடாது, சுற்றி சுடணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம வச்ச ஸ்டஃப்பிங் எல்லாம் வந்துட்டு நல்லா வெந்து வரும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பண்ணணும். பார்த்திங்க அப்படின்னா நெருப்பில் சுற்றி காட்டி இப்படியே தான் நம்ம வந்துட்டு பண்ணுவோம். நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் எல்லாருமே நாங்கள் வீட்டில் மித்து பையன் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். மித்து வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அவனுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பண்ணுவாங்கங்க. ஃபேமிலியாக உட்காந்து ஆளுக்கு ஒரு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணுவாங்க, செமையாக இருக்கும். நான் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு மேரேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பார்க்குறேன். ஸோ இப்படி வந்துட்டு
நம்ம காட்டி ஸோ நம்ம இப்படி காட்டி காட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் நல்லா. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா சுற்றி சுற்றி காட்டிகிட்டே வரணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்துட்டு வெடிக்கும், தேங்காய் ஓடு வந்துட்டு வெடித்து சதுரிடும், உள்ளுக்குள்ளே விழுந்துடும். அப்போல்லாம் உள்ளே விழுந்துருச்சுன்னா எடுக்க முடியாது, நெருப்பில் கருகியே போயிடும், அது வீணாக போயிடும், சாப்பிட முடியாது. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா குச்சியை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம இந்த இதை செய்யணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயுமே வந்துட்டு எல்லோரும் வெளியில் உட்காந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. இந்த பக்கமும் அப்படி தான், அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டு சைட்லேயும் வந்து அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து வந்துட்டு தேங்காய் சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதாங்க, இப்படி கருகி எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஓடு கருப்பாக இந்த லெவலில் வர வரைக்கும் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அது செஞ்சு முடித்தோன்னா அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு நம்ம விளக்கேற்றி கற்பூரம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த தேங்காயிலையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா மித்து எவ்வளோ ஆர்வமாக போய் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கான் பார்த்திங்களா. அவனுக்கு இந்த சாமி கும்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அவங்க அப்பாவும் அவனுமே வந்துட்டு சாமி கும்பிட்றேன் அப்படின்ட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து விபூதி வச்சுக்க போகிறாங்க. அவனுக்கு இந்த சாமி கும்பிட்றதுனாலே ரொம்ப பிடிக்கும், போய் போய் நின்றுக்குவான், அவ்வளோ ஆர்வம் அவனுக்கு. நெருப்பு அணையிற வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அதாவது கற்பூரம் ஏற்றுனால அந்த கற்பூரம் அணையிற வரைக்கும் நம்ம அந்த காயை எடுக்கக்கூடாது. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அணைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். எப்படி உளுந்து கும்பிட்றான் பாருங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பாருங்கள், கட் பண்ணி அவர் எடுக்கிறாரு. அப்படியே பால் மாதிரி இருக்கா. பாருங்கள், எல்லாம் அழகாக சூப்பராக வந்துருக்குன்ட்டு. ஸோ இதை கட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம போட்ட ஸ்டஃபிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நல்லா வெந்து சூப்பராக வந்துருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு வாய் மித்துக்கு தான், அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு அடுத்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள், தேங்காய் அதுக்குள்ளே அந்த நம்ம பண்ண அந்த பூரணம் அதெல்லாத்தையும். ஸோ ஃபைனலாக முடிச்சிட்டோம்.